பட் இந்த மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே இதை சாப்பிட்டா இது வந்து இப்படி பாய்சனாக மாற்றி விட்டுரும். ஸோ இதை எடுக்கும் போது தான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 அட்டம்ப்ட் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிஷன் போடுறது, கூப்பிட்டு வருது, ரெக்கவரி பண்ணுறது, இப்படி தான் மாற்றி பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த ஒரு ட்ரக் போகும்போது தான் கவனங்கள் எல்லாமே சிதறும். ஸோ வெளி உலகத்துக்கு வர முடியாது, படங்கள் பண்ண முடியாது. நிறைய பேர் சந்திக்கிறதை அவாய்ட் பண்ணதை அவரே சொன்னார். வந்தால் இது மாதிரி விசாரிக்கிறாங்க செய்கிறாங்க அப்படிங்கும்போது. ஸோ அதனாலேயே நான் வந்து எனக்கு சந்திக்க விரும்பலை அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லி பட் கொஞ்சம் அந்த சாப்பிடாமல் கொள்ளாமல் உடல்நிலையை பார்த்து டாக்டர் அட்வைஸ் பிரகாரம் மாத்திரையை சாப்பிட்டு பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டாருன்னு தான் நான் சொல்ல விரும்புகிறேன். கடைசியாகவும் சாப்பிட போய் தான் அவருடைய சூழ்நிலை மாறி அந்த ஷூட்டிங்கில் இருக்கும்போது ஃபுல்லாக பிளட் வாமிட் எடுத்து கொஞ்சம் லோ பிபி ஆகி ரொம்ப அன்கண்டிஷனாக போகும்போது தான் உடனே ஹாஸ்பிட்டலில் கொண்டு அட்மிட் பண்ணாங்க. ஒரு 3 டேஸாகவே ரொம்ப ஒரு சீரியஸான கண்டிஷன். ஸோ வெண்டிலேஷனில் தான் வைக்கப்பட்டு செயற்கை சுவாசம் மூலமாக அந்த வெண்டிலேஷன் ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னோம்னாலே உயிர் இருக்காது. பட் எத்தனை நாளைக்கு வச்சுக்கிட்டே இருக்க முடியும்? அதை இருக்க வரைக்கும் இருப்பார், அப்படியே படுத்தே இருப்பாங்க. ஸோ கோமா ஸ்டேஜ் மாதிரி இருக்குமே தவிர ஆக்டிவிட்டீஸ் மைனஸ். இப்போ டாக்டர்ஸ் எல்லாம் அட்வைஸ் கேட்டிருப்பாங்க, இது எத்தனை நாளைக்கு நம்ம இப்படியே ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுங்கிற வழி கேட்டிருக்கலாம். ஏன்னா உள்ளுக்குள்ள இந்த லிவர்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு.